ஜெப்டோவில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது. ஸோ இதோ இருக்குது பாருங்கள், ஜெப்டோ டெலிவரி ஏன் அப் டு 40,000 மந்த்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். அப்புறம் கீழே வந்து ஒரு பார் கோடு மாதிரி இருக்கும். இந்த பேக்கை ஸ்கேன் பண்ணிட்டு அந்த எல்லாருக்கும் வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் மகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஜெப்டோவை பற்றி தான் இருக்க போகுது. எதை பற்றிலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக ஜெப்டோவில் வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, இந்த வீடியோஸில் ஜெப்டோவில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது, அப்புறம் ஜெப்டோவில் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் முதல் நாள் எப்படி வேலை செய்யுது, அதாவது வந்து எப்படி ஆர்டர் பிக்கப் பண்ணுறது, எப்படி ட்ராப் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோஸில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ஜெப்டோன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அப்புறம் ஜெப்டோவில் ஜாயினிங் போனஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அது மாறிட்டே இருக்கும். சில டைம் வந்து 7,000ன்னுவாங்க, சில டைம் 10,000ன்னுவாங்க, சில டைம் 11,000ன்னுவாங்க. அது ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். இது ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அவங்க ஜெப்டோ தரப்புலேருந்து சில ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. இத்தனை வாரத்துக்குள்ளே இத்தனை ஆர்டர் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தருவாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை இந்த வீடியோஸ் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நம்ம சேனலில் இந்த மாதிரி எல்லா டெலிவரியை பற்றியும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோஸாக போடுவோம். ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். ஓகே, ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஜெப்டோ டெலிவரி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதோ இருக்குது பாருங்கள், ஜெப்டோ டெலிவரி பார்ட்னர் ஆப்புன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப் தான். ஸோ இதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நிறைய விஷயங்களுக்கு வந்து பர்மிஷன் கேட்கும். ஸோ அதுக்கு வந்து கீழே கிவ் பர்மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ், ஸோ இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் நம்ம மொபைல் நம்பர் கேட்கும். அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை போட்டு என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எந்த நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர்லேருந்து மட்டும்தான் கஸ்டமருக்கு வந்து காலே போகும். இப்போ உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட 2 சிம் இருக்குது, 2 நம்பர் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம ஒரு சிம்முக்கு தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம். நம்ம ஜெப்டோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணல. அப்போ இந்த நம்பர்லேருந்து கால் பண்ணால் கால் போகாது. நம்ம ஜெப்டோவில் எந்த நம்பர் கொடுத்துருக்கோமோ அதுக்கு அந்த நம்பருக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணால் தான் காலே போகும். ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக எந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்களோ அந்த நம்பரை கொடுங்க. நம்ம நம்பர் கொடுத்து ஓடிபி போட்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் காட்டும், பிகம் ஏ ரைடர் வித் ஜெப்டோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க பாருங்கள். ஸோ ஏன் அப் டு 40,000 மந்த்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 40,000 மாதம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இவ்வளோ ஈஸியாக ப்ரோ, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது அவ்வளோ ஈஸி கிடையாது கைஸ். பயங்கர ஹார்ட் ஒர்க் இருக்குது. பட் இவங்க அப்படி போட்டிருக்காங்க. ஃபிக்ஸபிள் ஒர்க் ஹவர்ஸ் அண்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஆர்டர்ஸ்லாம் வரும் அப்படின்றாங்க. அப்புறம் ஒர்க் வித் யுவர் ஓன் ஏரியா, நம்ம ஏரியாலே ஜெப்டோ ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நோ வெஹிக்கல் கெட் ஹெல்ப் ஃப்ரம் ஜெப்டோ, நம்மகிட்ட வண்டி இல்லை அப்படின்னா ஜெப்டோலேருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஃப்ரீ கிடையாது கைஸ். வெஹிக்கல் வந்து வீக்லி வந்து ஒரு 1,500 ரூபாய், அதான் மந்த்லி வந்துட்டு 5,000 ரூபாயிலேருந்து ஒரு 6,000 கிட்ட வெஹிக்கல் ரெண்ட் வந்து பிடிச்சிப்பாங்க. அப்புறம் ஏன் மோர் வித் டெய்லி டார்கெட். ஓகே, இங்கே கீழே வந்து பிகேம் ரைடர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் காட்டும். ஸோ அங்கே வந்து ஒர்க் டீட்டெயில்ஸ்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எதில் ஓட்ட போகிறீங்களோ அதை கொடுங்க. அப்புறம் ஜெப்டோ வந்து சைக்கிளில் ஓட்டலாம், பைக்கில் ஓட்டலாம், எலக்ட்ரிக் பைக்கில் ஓட்டலாம். நம்ம எலக்ட்ரிக் பைக் வந்து ஸ்லோ மூவிங் வெஹிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கீழே பாருங்கள், ஐ டோன்ட் ஹேவ் எ வெஹிக்கல், உங்கள்கிட்ட நம்ம கிட்ட பைக்கே இல்லை, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஜெப்டோ வில் ஹெல்ப் யூ கெட் எ வெஹிக்கல், ஜெப்டோ தரப்பு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இதில் எதை செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் செலக்ட் யுவர் சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ நான் வந்து சென்னை கொடுத்துக்கிறேன், நீங்கள் எந்த ஊரோ அதை கொடுத்துருங்க, கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் செலக்ட் ஸ்டோருன்னு கேட்கும். உங்கள் ஏரியாவில் எந்த ஸ்டோரை நீங்கள் ஓட்ட போகிறீங்க அந்த லொக்கேஷனை கொடுங்க. இப்போ நான் வந்து எங்கள் ஏரியாவில் ஐயப்பந்தாங்கல ஓட்ட போகிறேன். ஸோ அந்த லொக்கேஷனை கொடுத்துக்கிறேன். கீழே பாருங்கள், ஆன்போர்ட் ஃபீஸ்ன்னு சொல்லி போட்டு 299 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்த ஆன்போர்டிங் ஃபீஸ் வந்து சில ஏரியாவில் கேட்குறாங்க, சில ஏரியாவில் கேட்க மாட்டேன்றாங்க. அதை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது பாருங்கள். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் பிக்சர், நம்ம ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதனால் ஒரு செல்ஃபி எடுத்து அப்லோட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, ஸோ அதுக்கப்புறம் பேன் கார்டு, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், இது எல்லாத்தையுமே எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் ஜாயினிங் ப்ராசஸ். அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து 3 hours 4 hours கூட ஆகிடும். ஒரு சில பேருக்கு வந்து 3 days வரைக்கும் ஆகும் நம்ம அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஜோனில் போய் நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் நம்ம ஜெப்டோ அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் ஜெப்டோ தரப்புலேருந்தே நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நீங்கள் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. Complete your training and start delivering to earn joining incentive up to 10,000 வந்துச்சு. Raise your earning, pro tips and increase efficiency, discover reward benefit. ஓகே, ட்ரைனிங் இப்போ அவங்களே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வீடியோ வரும்.
கைஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்களே அவங்க எப்படி அங்கே போய் பிக்கப் பண்ணணும், எப்படி கஸ்டமர்கிட்ட ட்ராப் பண்ணணும், கூகுள் மேப் எங்கே காட்டுது, இன்சென்டிவ் எப்படி பார்க்குறது, எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே தமிழ்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க. அது மேலே லாங்குவேஜஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜஸ் நீங்கள் போகிறதுனாலே தமிழ்லேயே அவங்க சூப்பராக சொல்லி கொடுத்துருவாங்கப்பா. நான் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்துருச்சு என்னன்னா, கங்க்ராச்சுலேஷன் ஆன் கம்ப்ளீட்டிங் பார்ட் 1 ஃபார் யுவர் ட்ரைனிங். கலெக்ட் ஆன்போர்டிங் கிட் வித்தவுட் அமௌண்ட் வில் பி டிடெக்டட் ஃப்ரம் யுவர். அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 2வது வீக்கில் ஃபஸ்ட்டு 2 வீக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த 1500 வந்து இது பண்ணிப்பாங்க போல். நம்மளுக்கு ஜெப்டோ பேகு அந்த யூனிஃபார்ம்லாம் நம்ம ஆஃபீஸ், அதாவது நம்ம ஸ்டோருக்கு போனதுக்கப்புறம் அங்கே வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து காசு வந்து 1500 அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம முன்னாடி 1500 கட்டி வாங்குறது இல்லை. நம்ம ஓட்ட அந்த வீக் டே சேலரியில் முதல் வந்து 1000, அதுக்கப்புறம் 500 அந்த மாதிரி சம்திங் பாதியாக பிரிச்சுப்பாங்க. 2 வாரமாக பிடிச்சிப்பாங்க போல். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீஃபண்ட் ஆகிடும் 1000. அதாவது நம்ம ஜெப்டோ விட்டே போகும்பொழுது அப்போ வந்து ரீவைடுன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ஸ்டோர் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த ஸ்டோரோட மேப்பும் கொடுத்துருக்காங்க. அங்கே போயிட்டு நம்ம வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். எஸ் ப்ரோ. இப்போ பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் நம்மகிட்ட கேட்க வேறையே, நம்மளுக்கு சேலரிலாம் எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக நம்மளுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் அதுக்கப்புறமா நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இங்கே மேலே ஹெல்ப் சென்டருக்கு போயிட்டு இங்கே ரைஸ் நியூ டிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை கொடுத்துட்டு ஸோ இதோ இருக்குது பாருங்கள், பேங்க் பேன் அப்டேட்டேஷன் சொல்லி அதில் போயிட்டு பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட்னு போனீங்கன்னா சேஞ்ச் பேங்க் அப்டேட். ஸோ இதில் போனால் நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ கீழே ஸ்லாட்னு இருக்கா. ஸோ அந்த ஸ்லாட்டில் வந்து நம்ம எந்த ஸ்லாட்டை நம்ம ஓட்ட போகிறோமோ அந்த ஸ்லாட்டை வந்து நம்ம புக் பண்ணிவிட்டு நம்ம ஓட்டணும். புக் பண்ணால் தான் வந்து நம்மளால் லாகினே பண்ண முடியும். ஆனால் கன்ஃபார்ம் புக்கிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஸ்லாட் வந்து புக் ஆகிடும். ஸோ அந்த 2 ஹவர், அதாவது 8 to 10 போட்டுருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்லாட் வந்து நம்ம ஓட்டலாம். இந்த பெல் ஐக்கான் மாதிரி போல 2 இருக்கா. ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். அதை நம்ம ஆன் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு ஆன் ஆகாது. ஏன்னு சொல்லுங்கள். அது எதுக்காக நம்ம ஆன் பண்ணுறோம் அப்படின்னா, அது ஆன் பண்ணால் தான் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி காட்டும். நம்ம ஆன்லைனில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஆர்டர்ஸ் வரும். அது வந்து ஏன் இங்கேருந்து ஆன் ஆகலைன்னா, நம்ம இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கோம். நம்ம ஸ்டோர் ஜெப்டோ ஸ்டோர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அந்த தூரத்தில் இருக்குது. அங்கே போய் தான் நம்ம இப்போ ஆனே பண்ண முடியும். ஸோ நம்ம வீட்டிலேருந்து ஆன் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ ஆன் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம ஜெப்டோ ஸ்டோருக்கு போகலாம், வாங்க போகலாம். இல்லை, இன்னும் ஸ்டோர் பக்கத்தில் போக சொல்லுது. ஜெப்டோவில் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபோட்டோ கேட்குமான்னு கேட்காதான்னு தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக கேட்கும். ஏன்னா எல்லா ஆப்லேயும் ஃபோட்டோ கேட்கும். ஸ்டார்டிங்கில் யூனிஃபார்மில் இருக்காங்களா, பேக்கெல்லாம் வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு ஜெப்டோலையும் கேட்கும். நம்ம இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் 1 வாரம் 2 வாரம் கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்விக்கிலையும் அப்படி தான், ஸ்டார்டிங்கில் 1 வாரம் 2 வாரத்துக்கு ஃபோட்டோ கேட்காது. அப்புறம் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் காசு பே பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே நம்ம அட்ரஸ்க்கு வந்து பேக்கையும் டிஷர்ட்டையும் அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் ஜெப்டோவில் அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த ஸ்டோர் எந்த ஸ்டோரில் நம்ம போடுறோம் முன்னாடி கொடுத்துருக்கோமோ அந்த ஸ்டோர்லேயே நம்ம போய் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நியர்லேயே வந்தாச்சுப்பா. ஆனால் இங்கேருந்து ஆன் பண்ணால் கூட ஒன்றும் ஆன் ஆக மாட்டேதுப்பா. இன்னும் 1/2 கிலோமீட்டர் கூட இருக்கா ஸ்டோரு, இன்னும் ஆன் ஆகலையே. கைஸ் இப்போ தான்ப்பா ஆனே ஆச்சு. கிட்டத்தட்ட இங்கேருந்து எத்தனை மீட்டர் தரமா இருக்குது ஸ்டோரு? 60 மீட்டர்லேருந்து தான் ஆனே ஆகுது. வந்து என்ன பண்ணணும், இந்த பேக்கை ஸ்கேன் பண்ணிட்டு அந்த ஸ்கேனர் ஸ்கேன் பண்ணிட்டு லாஸ்ட்டில் அது ஸ்கேன் பண்ணுங்கள், பேக் எடுத்துட்டு. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. கைஸ் அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு ஆர்டர் வந்துச்சு. நம்ம அந்த பிக்கப் பண்ணுறதை என்னால் வந்து வீடியோவை எடுக்க முடியல. பட் சிம்பிள் தான் எப்படி பிக்கப் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அங்கே போனதுக்கப்புறமே நமக்கு ஆர்டர் வரும். நம்ம அந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த ஆர்டர் காட்டும். அந்த ஆர்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா சம்திங் நம்பர் மாதிரி இருக்கும். அந்த நம்பர் வந்து ஒரு ரேக் இருக்கும். ஒரு ரேக்குக்கும் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ நமக்கு எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பர் எந்த ரேக்கில் இருக்குன்னு சொல்லி பார்த்தா அதில் இருக்க பொருள் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமேட்டு அப்புறம் கீழே வந்து ஒரு பார் கோடு மாதிரி இருக்கும். அந்த ஆப்லேயே நம்ம ஸ்கேனுன்னு சொல்லி காட்டும். அந்த ஸ்கேனை கொடுத்துட்டு அந்த பார் கோடை நம்ம காமிச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு ஸ்டார்ட் ஃபார் டெலிவரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ஆர்டர் வந்துட்டு பிக்கப் ஆகிடும். பிக்கப் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். உங்களுக்கு அதே மாதிரி எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கவலையே படாதீங்க. அங்கே வேலை செய்கிறவங்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா சூப்பராக அழகாக சொல்லி தருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் நினைக்கிறேன். கால் பண்ணுவோம் இங்கேருந்து. அதுக்கப்புறமே மார்க் ரீச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். கொடுத்தாச்சு. அதில் ஜெப்டோலேருந்து பேசுகிறேன். இங்கே வந்துட்டு லொக்கேஷனு ஆனால் எங்கன்னு கரெக்டாக தெரில. முன்னாடி சொல்லுவா இந்தாங்கக்கா, எனக்கு அங்கே காமிச்சிச்சுக்கா லொக்கேஷனு. ஓகே, தேங்க்யூ. நம்ம ஆர்டரை பிக்கப் பண்ணதுக்கப்புறமே கூகுள் மேப் காட்டும். ஸோ அதை பார்த்து நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் அங்கே மார்க் அரைவ்டுன்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமேட்டு அந்த டெலிவரி ப்ராடக்ட் வந்து ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்து சொல்லும். அதை ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் கீழே கஸ்டமர் நம்பர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்ததுக்கப்புறம் இப்போ எப்படி நம்ம டெலிவரி கம்ப்ளீட் கொடுக்குறோன்னா, ஸோ அவ்வளோதான். நான் ஃபோட்டோ ஆல்ரெடி எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ மார்க் டெலிவரி கொடுத்துட்டு அவ்வளோதான், டெலிவரி ஆகிடும். கைஸ் இப்போ ஜாயினிங் போனஸ் வந்து எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதே கொடுத்துருக்காங்க. பட் நான் உங்களுக்கு தெரியாதவங்க சொல்லிக்கிறேன். டோருக்கு பாருங்களே. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஜாயினிங் போனஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ஜாயினிங் போனஸ் கிடைக்குதுன்றதை நம்ம பார்த்துலாமே. இதை பாருங்கள், ஒரு வாரத்துக்குமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு 7 நாளில் அவங்க சொன்ன விஷயத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோன்னா 1500 ரூபா, 2வதுக்கும் 1500 ரூபா,
3வது வாரத்துக்கும் 1500 ரூபாய், 4வது வாரத்துக்கும் 1500 ரூபாய். அப்புறம் நான் 35வது நாள் அந்த டைம் முடிச்சா 2000, அப்புறம் 4000, டோட்டலாக வந்து 10,000 நம்மளுக்கு இன்சென்டிவ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சேனைக்கு ஏற்ற இது மாறும். ஸோ அதனால் இவங்க என்னென்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இதோ பாருங்க, நமக்கு வந்து இன்னி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஆர்டர் வந்து 20 ஆர்டர் நம்ம கம்பல்சரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீக் டேஸ் லாகின் ஹவர்ஸ். வீக் டேஸ்னா ஸோ இப்போ நம்ம இன்னிலேருந்து, அதாவது இன்னைக்குல இப்போ மண்டே டு ஃப்ரைடே தான் எப்பயுமே வீக் டேஸாக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு தானே ஜாயின் பண்ணேன், இன்னிலேருந்து கரெக்டாக 7 நாள். வீக் டேஸ்னா இன்னிலேருந்து கரெக்டாக 5 நாள் வரும். இப்போ 7ஆம் தேதினா அப்போ 11ஆம் தேதி வரைக்கும், 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து 30 ஹவர் லாகின்ல இருந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வீக்கெண்ட்னா அந்த வாரத்தில் லாஸ்ட் 2 நாள் தான் வீக்கெண்டு. ஸோ அதில் வந்து 12 ஹவர் லாகின்ல இருந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 12 ஹவர்னா அப்போ அந்த லாஸ்ட் 2 நாளில் வந்து 6 ஹவர் கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இருந்து இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1500 ரூபாய் வரும். அதே மாதிரி தான் அதுக்கப்புறமா அதே ரூல்ஸ். அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 60 ஆர்டர் பார்த்துருக்கணும். அதுக்கப்புறமா வந்து 60 ஹவர் லாகின்ல இருந்திருக்கணும். வீக் டேஸ் 60 ஹவர் லாகின்ல இருக்கணும். அப்புறம் வீக்கெண்ட் வந்து 28 ஹவர் லாகின்ல இருந்திருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்து நம்ம வந்து 160 ஆர்டர் பார்த்துருக்கணும். என்னைக்கு ஜாயின் பண்ணணும் அன்னைக்கு வரைக்கும் நம்ம 160 ஆர்டர் பார்த்துக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்குப்பா நம்ம ஜாயின் பண்ணி ஒரு இந்த நாள் ஃபுல்லாக விட்டுட்டோம் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த நாள்லேருந்து நம்ம 14ஆம் தேதியிலேருந்து நம்ம ஓட்ட ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து இந்த 60 ஆர்டர் முடிச்சிருக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இது கிடைக்கும். ஸோ இத்தனை ஹவர் நம்ம லாகின் இதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு அளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதான் நம்ம ஜாயின் பண்ணிலேருந்தே இதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா வாரம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அது பண்ணால் ஜாயினிங் போனஸ் கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் நம்மளுக்கு ஜாயினிங் போனஸ் இருந்துச்சு இல்லையா, அது வந்து நம்ம ஜோனுக்கு அந்த மாதிரி 10,000 அந்த மாதிரி சம்திங் வச்சுருந்தாங்க. ஒரு சில ஜோனுக்குலாம் ஜாயினிங் போனஸ் வெறும் 100 ரூபாய் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. அது ஒரு ஜோனுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ப்ரோ ஜெப்டோவில் சேலரிலாம் எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா டெலிவரி மாதிரி தான் ஜெப்டோவும். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக சம்பாதிக்கிறதெல்லாம் அடுத்த வாரம் நம்ம பேங்க்கில் போடுவாங்க. மண்டேலேருந்து வெனஸ்டேக்குள்ளே போட்டுருவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்து ஜாயினிங் போனஸ் கிடைக்காது. அவங்க சில ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ என் ஐடிக்கு வந்து என் ஊருக்கு வந்து இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, இதெல்லாம் 2025 நான் அப்போ எடுத்து வச்சது தான். சரி இப்போ போட்டால் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் மெயினாக இப்போ போகிறது. நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஜாயினிங் போனஸ் எவ்வளோ காட்டுது, அதுக்கு உங்கள் ஐடியில் வந்து என்னென்ன ரூல்ஸ்ன்றதை பாருங்கள். அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜாயினிங் போனஸ் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கும்போது ஜாயினிங் போனஸ் வந்து 8,000, 9,000, 10,000, 11,000 இந்த மாதிரிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் அது எல்லாருமே கிடைக்காது. அதில் அந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக ஜாயின் பண்ணி சில பேர் அந்த அளவுக்கு ஓட்ட முடியாது இல்லையா, நிறைய பேர் விட்டுருவாங்க. ஒரு சில பேர் தான் அதை அச்சீவே பண்ணுவாங்க. இந்த ஜாபுக்கு வர வைக்கிறதுக்காக அது ஒரு ட்ரிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கிடைக்கும். முன்னாடி வேறு எதுனா டெலிவரி ஆப்பில் ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம அந்த ஜாயினிங் போனஸ் அச்சீவ் பண்ணலாம். பட் நம்ம இப்போ ஃபஸ்ட் டைமாக நம்ம ஜெப்டோவில் தான் வேலை செய்ய முதல் வாட்டி தான் வரோம் அப்படின்னா அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்கள் அந்த ஸ்டோரில் நீங்கள் போனதுக்கப்புறம் ஒரு சில பேர் ஃப்ரெண்டை பிடிச்சி அவங்ககிட்ட நிறைய பேர் விசாரிச்சு தெளிவாக நீங்கள் அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த டெலிவரி ஜாப்ஸ் வேணாலும் சரி ஸோ இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் கடைசி வரைக்கும் இல்லை தான் இருப்பேன்னு மட்டும் யாருமே நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாமே கார்பரேட் கம்பெனிஸ் தான். எல்லாமே வந்து அந்த இன்சென்டிவ் அதெல்லாம் மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ ஆளுங்க குறைவாக இருக்கிற வரைக்கும் நிறைய இன்சென்டிவ்லாம் போட்டு வர வைப்பாங்க. ஸோ அதிக பேர் வந்துட்டாங்கன்னா ஸோ அதை அப்படியே கம்மி பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்மளும் இருக்கும்போது எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தடுத்த கடத்துக்கு போகணும்னு சொல்லி எப்பயுமே மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச தொழிலை உழைச்சி சாதனைகள் படைக்க அதுக்கான முயற்சி பண்ணுங்கள். ஸோ அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸை சொல்லுங்கள். எனக்கு அடுத்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக ஜெப்டோ பற்றி தெரியலனாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். சரி, ஓகே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் டெஃபினட்டாக சொல்கிறேன் எல்லா டெலிவரி பற்றி நான் வீடியோ போடுவேன். குறிப்பாக ஜெப்டோவை பற்றியும் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். குறிப்பாக பார்ட் டைமாக ஓட்டினவங்கள கிடைக்குது, 2027 ஃபுல் டைமாக ஓட்டினவங்கள கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் 12 ஹவர்ஸ் நான் ஸ்டாப்பாக ஓட்டினவங்கள கிடைக்குது. இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கை பற்றி ஜெப்டோவை பற்றி நான் வீடியோஸ் போடுவேன். ஸோ நான் அதான் பார்க்கணுன்னு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.